நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் இருப்பதா. அதிகாலை நேரம் நாம் எழுந்து ஜெபிக்கும் போது ஆவிக்குரிய யுத்தம் செய்து நாம் ஜெபிக்கும் போது அந்த பொல்லாதவன் நம்மை தாக்காதபடிக்கு நம்மை காத்து கொள்ள அது மிகப்பெரிய பலனா இருக்கிறது. மிகப்பெரிய ஊழியர்கள் எல்லோரும் அதிகாலையில் எழுந்து ஜெபிக்கிறவர்களா இருந்திருக்கிறார்கள், இருந்து கொண்டும் இருக்கிறார்கள். இதையும் கவனித்து பார்த்து நாம் அதிகாலையில் எழுந்து ஜெபிக்கும் பழக்கத்தை கடைபிடிப்பது மிகவும் நல்லது. அதிகாலையின் மகனாகிய விடிவெளியே, நீ வானத்திலிருந்து விழுந்தாயே என்ற வசனம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தின் இந்த அதிகாரம் ஒரு மிகப்பெரிய ஒரு புதையலை உள்ளடக்கிய ஒரு நிலம் போல இருக்கிறது. இதில் தோண்ட தோண்ட அதிக புதையல் நமக்கு கிடைக்கும், அதாவது ஞானம் கிடைக்கும். ஏனென்றால் கர்த்தர் ஆவிக்குரிய காரியங்கள், பரலோகத்தை குறித்த காரியங்கள், பூமி, மனிதன், பொல்லாதவன், கர்த்தருடைய தன்மை, அவருடைய ஸ்தானம் போன்ற எல்லா காரியங்களை குறித்தான மறைபொருள்கள் இந்த இடத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த இடத்தில் இன்று நாம் தியானிக்க போகிற ஒரு காரியம் அதிகாலையின் மகனாகிய விடிவெளியே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது பரலோகத்தில் இருந்த உயர்ந்த ஸ்தானத்தில் இருந்த ஒரு தேவதூதர் கூட்டம் பெருமைப்பட்டது, கர்த்தர் கீழே தள்ளினார். அந்த பெருமையினால், இருதயத்தில் கொண்ட பெருமையினால் கர்த்தரால் தண்டிக்கப்பட்டு சாத்தானாய் மாறினான் என்று வேதம் சொல்லுகிறது. அவனுக்கு கர்த்தர் கொடுக்கிற ஒரு பெயர் அதிகாலையின் மகனாகிய விடிவெளியே என்று சொல்லுகிறார். விடிவெள்ளி என்றும் அதிகாலையின் மகன் என்றும் சொல்லப்படுகிறது. விடிவெள்ளி என்றால் அதிகாலையில் நாம் எழுந்திருந்து பார்க்கும்போது ஒரு நட்சத்திரம் தினந்தோறும் வானத்தில் பார்த்தால் தெரியும். அதிகாலையில் தான் அது தெரியும். அப்படி அதிகாலையின் மகன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த அதிகாலை என்ற காரியத்தை குறித்து வேதத்தில் நாம் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது, அதிகாலை நேரம் ஒரு நாள் என்று எடுத்துக்கொண்டால் சங்கீதம் 91 சொல்லப்பட்டிருக்கிறது, பகலில் உண்டாகும் பயங்கரத்திற்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இருளில் கொள்ளை நோய்கள் அதிகம் பரவும் என்ற பொருள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல பகலை குறித்தும் சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படி நேரம், ஒரு நாளின் நேரத்தை குறித்து ஆராய்ந்து பார்க்கும் பொழுது, அதிகாலை நேரம் கர்த்தர் என்ன செய்தார், என்ன செய்ய வேண்டும் என்று நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார், அந்த நேரத்தினுடைய முக்கியத்துவம் என்ன, அதில் நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன என்பதை சிறிது ஆராய்ந்து பார்ப்போம். அதிகாலையில் எழுந்து ஜெபிக்க வேண்டும் என்று எல்லா ஊழியர்களும் பொதுவாக பிரசங்கிப்பார்கள். அது மிகவும் சரியான காரியம். பெரியோர்கள் சொல்வது மிக மிக நல்ல காரியம், அதை செய்ய வேண்டும். முதலில் இந்த ஒரு செய்தியை நாம் புரிந்து கொள்வோம். அதிகாலை நேரம் அதிகமாய் ஒரு நாள் தவறாமல் நாம் ஜெபிப்பது நமக்கு நல்லது. அதுதான் சிறந்த நேரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சரி, இதை முதலில் நாம் ஏற்றுக்கொள்வோம். அடுத்தது ஆவிக்குரிய காரியங்களை சற்று நாம் ஆராய்ந்து பார்க்கும்போது, ஆவிக்குரிய எல்லா காரியங்களும் ஒரு நாளின் நேரம் என்று எந்த நேரத்தில் செயல்படும் என்று பார்க்கும்போது அதிகமாய் செயல்படுவது அதிகாலை நேரமா இருக்கிறது. இதை குறித்து தியானிக்க போனால் மிகப்பெரிய காரியங்கள் நீண்டு கொண்டே போகும் என்பதனால் சுருக்கமாக பார்ப்போம். அதிகாலை நேரம் என்று சொல்லி ஆராய்ந்து பார்த்தால் முதலில் தூக்கத்தை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும். எல்லோரும் கண் விழிக்கும் நேரம் அதிகாலை நேரம், காலை நேரம் விழிக்கிறோம். இரவில் நம்முடைய சரீரத்திலிருந்து நம் ஆவி நம்மை விட்டு புறப்பட்டு, அதாவது வெள்ளிக்கயிறு என்ற தொடர்பு இருக்கும், ஒரு பட்டம் போல நம் சரீரத்திலிருந்து ஆவி வெளியே பறந்து கொண்டிருக்கும். அது மீண்டும் நமக்குள் உள்ளே வரும்போது அதுதான் நாம் விழித்து கொள்வது, தூக்கம் விட்டு விழிப்பது. நம் ஆவி வெளியே சென்று உள்ளே வரும். ஒரு பட்டம் மேலே பறப்பது போலவும் மீண்டும் இழுத்தால் கீழே வருவது போலவும் ஒரு தொடர்புள்ள ஒரு கயிறு ஒன்று உண்டு. அது வெள்ளி கயிறு என்று சொல்லப்படுகிறது பிரசங்கி 12ஆம் அதிகாரத்தில். அப்படி பார்க்கும் பொழுது அந்த ஆவி வெளியே சென்று முடித்த பின்பு உள்ளே வரும் நேரம் அதிகாலை நேரம். அப்படி நாம் விழிப்படைவது, நன்றாக உறங்கிக் கொண்டிருப்பவர்கள் கூட அறியாமல் சற்று விழிப்படைவது, எழுந்திருக்காவிட்டாலும் சிலர் விழிப்படைவது அதிகாலை நேரமாக இருக்கும். இந்த நேரத்தில் ஆவிக்குரிய காரியங்கள் பல நடக்கின்றன. முக்கியமாக பொல்லாத ஆவிகள் மனிதனை தாக்கக்கூடிய நேரமா இருக்கிறது. பலருடைய வியாதியின் நேரம் பார்த்தால் அதிகாலை நேரத்தில் மிகவும் துன்பப்படுவார்கள்.
சாதாரணமாக இருமல் வந்தால் போதும், பகல் முழுவதும் அதிக துன்பம் இருக்காது, இரவில் சற்று கடினமா இருக்கும். இருந்தாலும் அதிகாலை நேரத்தில் பார்த்தால் அதிக இருமல் இருக்கும். இருமல் வந்தால் அப்படி இருக்கும். ஒரு சாதாரண விஷயத்தை பார்ப்போம். எல்லா வியாதிகளுக்கும் இந்த அதிகாலை நேரம் கொஞ்சம் கொண்டாட்டம் அதிகமாய் மனிதனை துன்பப்படுத்தும். இது பொல்லாத ஆவியின் ஒரு காரியம் என்பதை இந்த ஒரு அடையாளத்தையும் கண்டு கொள்ளலாம். இன்னொரு காரியம், பாவம் செய்கிறவர்கள், இச்சை செய்கிறவர்கள், வேதம் தெள்ள தெளிவாக சொல்லுகிறது, இஸ்ரவேலில் ஆண்கள் இச்சையோடு இருப்பவர்கள் அதிகாலையில் எழுந்து அடுத்தவன் வாசற்படி, அடுத்த வீட்டு வாசற்படியை நோக்கி குதிரையை போல கனைப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இச்சையோடு அடுத்தவனின் மனைவியை பார்த்து அந்த அதிகாலை நேரத்தில் இது நடக்கும் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. செப்பனியா 3:7 சொல்லுகிறது, அதிகாலை நேரத்தில் கெட்டவர்கள், பொல்லாத ஆவிகள் செயல்படும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. அவனுடைய ஆதிக்கம் அந்த நேரத்தில் இருக்கும் என்று. இப்படி அதிகாலை நேரம் என்பது மனிதனுடைய ஆவி, பொல்லாத ஆவி, இவைகளை ஆளுகை செய்யும் பரிசுத்த ஆவியானவர் அவரும் கிரியை செய்கிற காலமா இருக்கிறது. அந்த நேரத்தில் நாம் எழுந்து ஜெபிக்கும் போது ஆவிக்குரிய யுத்தம் செய்து நாம் ஜெபிக்கும் போது அந்த பொல்லாதவன் நம்மை தாக்காதபடிக்கு நம்மை காத்து கொள்ள அது மிகப்பெரிய பலனா இருக்கிறது. மிகப்பெரிய ஊழியர்கள் எல்லோரும் அதிகாலையில் எழுந்து ஜெபிக்கிறவர்களா இருந்திருக்கிறார்கள், இருந்து கொண்டும் இருக்கிறார்கள். இதையும் கவனித்து பார்த்து நாம் அதிகாலையில் எழுந்து ஜெபிக்கும் பழக்கத்தை கடைபிடிப்பது மிகவும் நல்லது. நம்ம எல்லோருக்கும் உதாரண புருஷர் நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அவரை குறித்தும் சொல்லப்பட்டிருக்கிறதே. மார்க் 1ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் இருக்கும் பொழுது அவர் அதிகாலையில் எழுந்து ஜெபிக்க போனார், மலைக்கு ஜெபிக்க போனார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது மார்க் 1ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் ஜெபிக்க போனது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த போது அதிகாலையில், வாரத்தின் முதல் நாள் அதிகாலையில் அவர் எழுந்திருந்தார் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படி மார்க் 16ஆம் அதிகாரத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்படி கர்த்தருடைய செயல்கள், அதிகாலையில் அவர் செயல்பட்டார், அவர் ஜெபித்தார், பல காரியங்களை செய்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இரவு முழுவதும் ஜெபித்தார் என்றும் அதிகாலையில் எழுந்து ஜெபித்தார் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. மலைக்கு ஜெபிக்க தனிமையில் போனார் என்று. அப்படி என்றால் அந்த அதிகாலை நேரத்தில் ஒரு ஒரு முக்கியமாய் நாம் ஜெபிக்க வேண்டிய நேரம், கர்த்தரோடு இணைந்திருக்க வேண்டிய நேரம் என்பதையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இப்படி கர்த்தர் ஆதியாகம காலத்தை எடுத்துக்கொண்டால் ஆண்டவர் பகலின் குளிர்ச்சியான வேளையில் ஆதாமையும் ஏவாளையும் சந்தித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பகலில் குளிர்ச்சியான வேலை என்றால் அது காலை நேரம்தான். எந்த காலத்திலும் காலை நேரம் குளிர்ச்சியா இருக்கும். கோடை காலத்தில் கூட அதிகாலை நேரம் எழுந்து நாம் வீட்டை விட்டு வெளியே வந்தால் அருமையான குளிர்ந்த காற்றை நாம் உணரலாம். அதை தென்றல் என்று சொல்வோம். அவ்வளவு அருமையான காற்றாய் இருக்கும் அதிகாலை நேரத்தில். கொளுத்துகிற கோடை காலத்தில் கூட அந்த நேரத்தில் சற்று குளுமையாக தான் இருக்கும். ஆனால் மாலை பொழுது கூட அதிக வெப்பம் இருக்கும், இரவு கூட வெப்பமா இருக்கும். ஆனால் அதிகாலை நேரத்தில் மிகவும் குளிர்ந்த நிலையில் அருமையாக இருக்கும் அந்த நேரம். இதனால் அதிகாலையின் குளிர்ந்த நேரம் என்பது இவ்வாளையும் கர்த்தர் வந்து சந்தித்திருக்கிறார். இதையும் கவனிக்க வேண்டும். இப்படி அதிகாலை நேரத்தை நாம் கவனித்துக் கொள்வோம். ஆனால் அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளியே என்று ஏன் பொல்லாதவனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது? அவன் அந்த நேரத்தில் தான் மனிதர்களை குறிவைத்து தாக்குகிறான். அந்த நேரத்தில் நாம் தூங்கிக் கொண்டிருக்க கூடாது. அந்த நேரத்தில் அதிகாலையில் எழுந்து ஜெபித்து கர்த்தரோடு நாம் ஐக்கியமாய் இருந்து விட்டால் அவன் வந்து நம்மை தொட முடியாது. பொதுவாக அல்லது பெண்கள் இருக்கிறோம், வாலிப பிள்ளைகள் இருக்கிறார்கள், அவர்கள் மிகுந்த கூட்டம் அதிகமாய் இருக்கிற இடங்களுக்கு போனால், தனியாக ஒரு பெண் பிள்ளை போனால் மற்ற ஆண்கள் கிண்டல் பண்ணுவார்கள், தவறாக பேசுவார்கள், இதெல்லாம் நடக்கும். ஆனால் அந்த பெண் தன் தகப்பனோடு போனால் யாரும் எந்த வம்பும் செய்ய மாட்டார்கள். அப்படி தகப்பனோடு இருக்கிற பெண்ணுக்கு எப்படி பாதுகாப்பு இருக்குமோ அதே போல ஆபத்து நேரத்தில் மிகுந்த ஒரு சண்டை சச்சரவுகள் நடக்கக்கூடிய ஒரு இடத்திற்கு ஒரு பெண் போக வேண்டும் என்றால் தன் தகப்பனையோ தன் சகோதரனையோ கூட அழைத்து செல்வார்கள் ஒரு பாதுகாப்புக்காக. அதே போலதான் அதிகாலை நேரத்தில்
மனிதர்களுக்கு பொல்லாத ஆவிகளால் பாதிப்பு உண்டாவதினால் அந்த அதிகாலை நேரத்தில் நாம் நம் தகப்பனோடு இணைந்திருந்தால், நம் பரம தகப்பனாகிய ஆண்டவரோடு நாம் இணைந்திருக்கும் பொழுது நாம் ஜெபித்துக் கொண்டிருந்தால் அவன் அந்த நேரத்தில் நம்மை தாக்க முடியாது. நம் மனதில் தீய எண்ணங்களை உருவாக்க முடியாது. நம்முடன் அவன் பேச முடியாது. நாம் அப்பாவுடன் பேசிக் கொண்டிருந்தால் இவன் எப்படி நம்மிடத்தில் வந்து பேசுவான்? நாம் அவன் காட்டும் வஞ்சகத்திலிருந்து தப்பித்துக் கொள்ளலாம். இப்படி அந்த நேரத்தில் நீ என்னோடு இரு மகளே, அவன் வருவான் என்பது போலதான் கர்த்தர் இந்த இடத்தில் சொல்லியிருக்கிறார். இந்த காரியத்தை வெளிப்படுத்தியும் இருக்கிறார். அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளியே, விடிவெள்ளி தோன்றுவது போல அதிகாலையில் இவன் தோன்றுவான் என்பது பொருள். ஒரு சில காரியங்களை, ஆழமான சத்தியங்களை சற்று கவனித்துக் கொண்டால் நலமாயிருக்கும். அதாவது இந்த இடத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது 15ஆம் வசனத்தில், நீ அகாதமான பாதாளத்தில் தள்ளுண்டு போனாய் என்று. இது லூசிபராய் இருந்து சாத்தானை மாறினவனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அவனை குறித்துதான் யோசித்துக் கொண்டிருக்கிறோம். இப்பொழுது அவனை கவனித்து நாம் கற்றுக்கொண்டிருக்கிறோம். அவனை பற்றின செய்திகளை, அது மிகவும் அவசியம். நம் எதிரியை குறித்து நாம் தெரிந்து கொண்டால்தான் அவனை வீழ்த்த முடியும். அதனால் நாம் வெற்றி பெறுவதற்கு இந்த காரியங்கள் மிகவும் அவசியமாய் இருக்கிறது. அகாதமான பாதாளத்திலே நீ தள்ளுண்டு போனாய் என்று வேதம் சொல்லுகிறது. அகாதமான பாதாளம் என்றால் பூமியின் அடியில் பாதாளம் இருக்கிறது. அந்த பாதாளத்தில் கர்த்தர் அவனை தள்ளி விட்டார். சரி, பாதாளத்தில் ஆண்டவர் தள்ளிவிட்டார் என்றால் அவன் பாதாளத்தில் இருக்கிறான் என்பது பொருள். வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரம் முதல் 4 வசனங்களை கவனிக்கும் பொழுது, வானத்திலிருந்து விழுந்தாய், அதாவது வானத்திலிருந்து வலு சர்ப்பமானது பூமியில் விழுந்தது, ரெட் டிராகன் என்று சொல்லுவோம். அது விழுந்தது என்று வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. வானத்தில் வலு சர்ப்பம் இருக்கிறது. இந்த மிருகம், இந்த சாத்தான் பாதாளத்தில் இருக்கிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வானத்தில் இருப்பவனும் சாத்தான் தான், பாதாளத்தில் இருப்பவனும் சாத்தான் தான், இந்த பூமியை ஆளுகை செய்து கொண்டிருப்பவனும் சாத்தான் தான். எப்படி? அதாவது நம்முடைய தேவன் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் என்ற திரித்துவ நிலையில் மூன்றில் ஒன்றாக இருப்பவர். அவர் ஒருவர், ஆனால் மூவராக இருப்பார். மூவராயிருப்பார், ஒருவராக இருப்பார். இதை நம்மால் முடிந்தவரை புரிந்து கொள்ளலாம். முடியாத பகுதியை நம்பலாம். இது உண்மை. விசுவாசித்துதான் ஏற்றுக்கொள்ள வேண்டும். யாராலும் இதை முழுமையாய் வெளிப்படுத்தி சொல்ல முடியாது. ஒரு அளவுதான் புரிந்து கொள்ளும்படியாய் சொல்லலாம். அதாவது சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால், ஒரு மனிதன், ஒரு ஆண், திருமணமான ஒரு ஆண் இருக்கிறார் என்றால், அவர் வீட்டில் மனைவிக்கு கணவராகவும், பிள்ளைகளுக்கு தகப்பனாகவும், வேலை ஸ்தலத்தில் அவர் போய் வேலை செய்யும் போது ஒரு வேலைக்காரராகவும் இருப்பார். அதே போல 3 தன்மைகள் என்று புரிந்து கொள்ளலாம். இப்படியாக இருக்கும். அதாவது இதே போல பிதாவாகிய தேவன் எப்படி திருத்துவ தேவனாய் இருக்கிறாரோ, அவர் என்ன செய்கிறாரோ அதையெல்லாம் இவனும் செய்வான், இந்த பொல்லாதவனும். அவன் என்ன செய்கிறான்? இவனும் 3 விதமாக இருக்கிறான். வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரத்திலும் மேலும் சில இடங்களிலும் இதை குறித்து நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. வெளிப்படையாக பிசாசு என்றும் மிருகம் என்றும் உண்மையாக சொல்லப்பட்டிருக்கிறது. அது 3 விதமான ஆவிகள். அந்த கிறிஸ்துவின் ஆவி பூமியை ஆளுகை செய்ய போகிற ஆவி. பாதாளத்திலிருந்து ஏறி வருகிற மிருகம் என்று வெளிப்படுத்தல் 11ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அது கள்ளதீர்க்கதரிசியின் ஆவி. வானத்திலிருந்து விழுந்தது என்று 12ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. வலு சர்ப்பத்தின் ஆவி. அதாவது வலு சர்ப்பம், கள்ளதீர்க்கதரிசி, அந்தி கிறிஸ்து என்ற 3 தன்மைகளை உடையவன் தான் சாத்தான். அவனுக்கு பொதுவான பேர் சாத்தான் என்று சொல்லலாம். இப்படி 3 தன்மைகளோடு அவன் செயல்படுகிறான். அப்படி என்றால் வானத்தை ஆளுகை செய்கிறான், பூமியை ஆளுகை செய்கிறான், பூமிக்கு அடியில் பாதாளத்தில் இருந்து ஆளுகை செய்கிறான். ஆனால் இந்த கடைசி காலத்தில், அதாவது நாம் வாழ்கிற இந்த காலத்தில், இப்பொழுதுதான், அதில் எந்த சந்தேகமும் இல்லை, நம்முடைய தலைமுறையில் இந்த காலத்தில் தான் இந்த காரியங்கள் வெளிப்படுகிறது. இதுவரைக்கும் அதிகம் யாரும், இந்த ஒரு 20 வருடங்களுக்குள் தான் கடைசி கால காரியங்கள் அதிகமாய் வெளிப்படுத்தப்படுகிறது. விசுவாசிக்கிறவர்களும் இந்த காலத்தில் தான் எழும்புகிறார்கள் இந்த செய்திகளை. இதுதான் அவன் வரப்போகிற கடைசி காலம். பாதாளத்திலிருந்து மிருகம் ஏறி மேலே வரப்போகிறது. அதாவது வெளிப்படுத்தல் 11 படி, வெளிப்படுத்தல் 12 படி வானத்திலிருந்து வலு சர்ப்பம் கீழே விழப்போகிறது. அந்தி கிறிஸ்து வலு சர்ப்பத்துக்கு அதிகாரத்தை கொடுக்க போகிறது. இப்படி 3ம் சேர்ந்து பூமியை
பாடுபடுத்தும் காலம்தான் உபத்திரவ காலம், மகா உபத்திரவ காலம். இந்த காலத்தில் இந்த காலங்கள் துவங்க போகிறது. அப்படிப்பட்ட காலம்தான் இது. இதை குறித்து இன்னும் அதிகமாய் அடுத்த செய்திகளில் பார்க்கலாம். ஆனால் பாதாளத்தில் இருந்து கள்ள தீர்க்கதரிசி நபி, அதாவது சாத்தான் 3 தன்மை உடையவனாய் இருக்கிறான். வலு சர்ப்பம் என்று வானமண்டல ஆவிகளை ஆளுகை செய்கிறவனாய் இருக்கிறான். அங்கு ஒரு கூட்டம் இருக்கிறது, அதன் தலைவன் வலு சர்ப்பம். பாதாளத்தில் ஒரு கூட்ட ஆவிகள் இருக்கிறது, அதற்கு தலைவன் கள்ள தீர்க்கதரிசி. இந்த பூமியை ஆளுகை செய்கிற பொல்லாத ஆவிகள் அதிகம் இருக்கிறது, அவைகளுக்கு தலைவன் அந்தி கிறிஸ்து. இப்படி 3 பிரிவாக இருந்து அவன் செயல்படுகிறான். அதாவது பிதாவாகிய தேவனுக்கு உவமையாக அவன் வலுசற்பமாக இருக்கிறான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு, மனுஷகுமாரனுக்கு விரோதமாக செயல்படும்படியாக, அவரை டூப்ளிகேட் பண்ணும்படியாக அந்தி கிறிஸ்துவாய் இருக்கிறான். பரிசுத்த ஆவியானவருக்கு டூப்ளிகேட்டாக இவன் கள்ளதீர்க்கதரிசி இருக்கிறான். இப்படியாக அவன் செயல்படுகிறான். இந்த தன்மைகளை புரிந்து கொள்ள வேண்டும். நாம் இந்த 3 பொல்லாத ஆவிகளோடும் யுத்தம் செய்ய வேண்டும். எப்படி யுத்தம் செய்வது? அதை குறித்து நாம் வர வர அதிகமான மற்ற செய்திகளில் பார்க்கலாம். யுத்தம் நிச்சயம். நாம் கர்த்தருடைய சேனை என்றால் யுத்தம் இல்லாமல் சேனை ஏது? சேனை என்ற வார்த்தை ஏன் நமக்கு கொடுத்திருக்கிறார்? யுத்தம் செய்வதற்கு தான். பரிசுத்தமாய் நாம் வாழ்வதே யுத்தம் செய்வது. முதல் காரியம். ஜெபத்தில் யுத்தம் செய்வது, அது 2வது காரியம். நேருக்கு நேராகவும் யுத்தம் செய்ய வேண்டும். பொல்லாதவனை எதிர்த்து மாம்சத்தின் படியும் நம்முடைய செயல்கள் மூலமாகவும் யுத்தம் செய்ய வேண்டும். அதை குறித்தும் நாம் வரும் காலங்களில் நாம் தியானிக்கலாம். கர்த்தருடைய வார்த்தை, ஒரே வார்த்தை புரிந்து கொள்ளும்படியாக ஒரு சுருக்கமான ஒரே ஒரு செய்தி. அதாவது பாவம் செய்யாமல் இருப்பதுதான் நாம் வெற்றி பெறுகிற ஒரு தன்மை. வெற்றி நாம் பெறுவதற்கு அடையாளம். பாவம் செய்து விட்டால் அவனிடம் தோற்று போகிறோம். எப்பொழுதும் அவன் நம்மை சோதிக்கிறவனா இருக்கிறார். இதை புரிந்து கொள்வோம். ஒரு காரியத்தை குறித்து அவன் நம்மை இச்சையை தூண்டி, பாவத்தை தூண்டி செய்ய வைக்க முயற்சி செய்வான். அந்த காரியத்தை நாம் செய்யாமல் இருக்கும் பொழுது நாம் வெற்றி பெற்றவர்களாகிறோம். தினந்தோறும் இந்த சோதனையை நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். எந்தெந்த காரியத்தில் தோற்கிறோம், இதில் வெற்றி பெறுகிறோம் என்பது நாம் ஆராய்ந்து பார்த்தால் புரியும். உதாரணத்திற்கு, இன்று நாம் ஜெபிக்க வேண்டும் என்று வேத புஸ்தகத்தை எடுத்து வாசித்து சற்று நேரம் ஜெபிக்கலாம் என்று அமர்ந்தால் உடனே நம் மனதில் தோன்றும், வீட்டில் அந்த வேலை இருக்கிறது, இந்த வேலை இருக்கிறது, செய்யலாம். அந்த ஊருக்கு செல்ல வேண்டும், செல்லலாம். அல்லது அந்த காரியத்தை பார்க்க வேண்டும், இவர்களோடு போனில் பேச வேண்டுமே, சொல்ல மறந்து விட்டோமே. அல்லது இப்படி எதையாவது, அல்லது நண்பர்கள், உறவினர்கள் வருவார்கள். ஏதோ ஒரு காரியத்தில் நமக்கு வேறு காரியங்கள் செய்யலாம் என்று தோன்றும். அதுதான் சோதனை. அந்த சோதனையில் நாம் எழுந்து வேலை செய்ய போய்விட்டால் நாம் தோற்று போனோம் என்று பொருள். அந்த நேரத்தில் எதுவானாலும் பின்பு பார்த்து கொள்ளலாம். முதலில் வேதத்தை வாசிப்போம் என்று அமர்ந்து வாசித்து ஜெபித்து முடித்து பின்பு போய் நாம் மற்ற காரியங்களை செய்தால் அன்று நாம் அந்த காரியத்தில் வெற்றி பெற்றோம் என்று பொருள். அந்த சோதனையை நாம் வெற்றி பெற்று விட்டோம் என்று பொருள். இதெல்லாம் பரலோகமும் நம்மை கவனித்துக் கொண்டுதான் இருக்கிறது. கர்த்தருக்கு தெரியும், நாம் ஒவ்வொரு நாளும் இப்படி செய்கிற செயல்கள் எல்லாம் எதுவும் மறைபொருளா இல்லை. எல்லாம் நாம் கேமராவுக்கு முன்பாக வாழ்வது போல்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கர்த்தரும் பரிசுத்தவான்களும் தேவ தூதர்களும் நம்மை கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள். பொல்லாத ஆவிகளும் பொல்லாத ஆவியின் தலைவனான பொல்லாதவனும் எல்லாம் நம்மை கவனித்துக் கொண்டுதான் இருக்கிறது. நாம் ஒரு பொய் பேசினாலும் கூட பொல்லாதவன் போய் அப்பாவிடம் போய் சொல்லுவான். பரலோகத்தில் அன்றிரவே போய் சொல்லுவான், உம்முடைய மகள் என்று பொய் பேசினால், உம்முடைய மகள் என்று இந்த காரியத்தை தவறாய் செய்தால் என்று உடனே போய் அங்கு சொல்லி அதை நிமித்தம் எனக்கு டிக்கெட் கொடுங்கள், அவளை ஆளுகை செய்ய என்று கேட்பான். அனுமதி தாருங்கள், நான் அவள் அந்த பாவம் செய்து விட்டாள், நான் அவளை போய் ஆளுகை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நிற்பான். இதனால்தான் சில நேரங்களில் சேர்ந்து வைத்துக் கொண்டு நமக்கு துன்பம் வரும். நாம் செய்யும் மீறுதல்கள் நாம் நினைக்கலாம் சிறிய காரியம் தானே. கர்த்தர் இப்பொழுது ஜெபிக்க சொன்னார், அரை மணி நேரம் கழித்து இந்த வேலையை முடித்து விட்டு நாம் ஜெபிக்கலாம் என்று செய்ய போவோம். அதுவும் நமக்கு பாவம் தான். அந்த பாவத்தின் நிமித்தம் நமக்கு ஒரு தண்டனை வரும். ஏனென்றால் வேலையை விக்கிரகமாக்கி விட்டோம். கர்த்தரின் வார்த்தையை விட இதை நாம் முக்கியத்துவப்படுத்தி விட்டோம் என்பது பொருள். பரலோக சட்டம் அப்படிதான். அப்பொழுது இதையெல்லாம் நாம் கர்த்தரோடு இணைந்து வாழும் பொழுது அது புரியும். இப்படி நாம் செய்யும் சில சிறு சிறு தவறுகள், நாம் சிறியது இது தவறே இல்லை என்று நினைத்துக் கொண்டிருப்போம். ஆனால் அது நிமித்தம் நமக்கு மிகப்பெரிய பாதிப்பு வரும். அதனால் மனம் திரும்புவோம், கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுப்போம், கர்த்தருடைய வழிகளில் நடக்க தொடங்குவோம். அது இன்பமானது. அது ஒன்றும் வலி நிறைந்தது என்று சொல்ல முடியாது. வெளியிலிருந்து பார்த்தால் அது வழியாக தோன்றும் என்றாலும் உள்ளுக்குள் மிகப்பெரிய சந்தோஷம் ஒன்று பொங்கும்.
கர்த்தரின் வழிகளில் நடக்கிறேன், கர்த்தருடைய ராஜ்யத்திற்கு போகிறேன், கர்த்தரோடு இணைந்து வாழப் போகிறோம், ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளாக, கோடி கோடி ஆண்டுகளாக, நிரந்தரமாக, நித்தியமாக வாழப் போகிறோம், கர்த்தரோடு இணைந்து வாழப் போகிறோம் என்று நினைத்து பார்த்தால் இந்த துன்பங்கள் பெரிதாய் தோன்றாது. இவ்வுலக வாழ்க்கையின் துயரங்களும் துன்பங்களும் பாடுகளும் பெரிதல்ல என்பது புரிந்துவிடும். இது கொஞ்ச நேரம் வரும் போகும், கொஞ்ச நாட்கள் தானே. எத்தனை பாடுகளை சுமந்தாலும் கொஞ்ச நாட்கள் முடிந்து போகும். முக்கியமான காரியம், எத்தனை பாடுகள் வந்தாலும் நம்மை வீழ்த்த முடியாது. கர்த்தர் நம்மை பாதுகாத்து கொண்டே இருக்கிறார். அதனால் நாம் விழுந்து இறந்து போவதில்லை. கொஞ்சம் துன்பத்தை அனுபவிப்போம், அவ்வளவுதான். யோசித்து பார்ப்போம், கர்த்தரோடு இணைந்து வாழ முயற்சி செய்வோம். 15ஆம் வசனம் சொல்லுகிறது, நீ அகாதமான பாதாளத்திலே தள்ளுண்டு போனாய். பாதாளத்தில் மிருகம் இருக்கிறது. உன்னை காண்கிறவர்கள் உன்னை உற்று பார்த்து உன்னை குறித்து சிந்தித்து, இவன்தானா அதிரவும் பூமியை தத்தளிக்கவும் பண்ணினவன் என்று சொல்லுவார்களாம். இவனா இப்படி செய்தான்? இவன் அல்லவா பூமியையே தத்தளிக்க பண்ணினான், ராஜ்யங்களை எல்லாம் அதிர பண்ணினான், இவனா இப்படி கிடக்கிறான் என்று சொல்வார்களாம். இவ்வளவு கேவலமான நிலைக்கு இவன் ஆளானானா என்று சாத்தானை குறித்து பார்க்கிற ராஜாக்கள் சொல்லுவார்களாம். அப்படிப்பட்ட ஒரு நிலை வருமா? அவன் அந்த அளவுக்கு கீழே விழுந்து அவன் சிதறி போய் கிடப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உருவமற்று அவன் உருவத்தை இழந்து அவன் அடிபட்டு கிடப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது எப்பொழுது நடக்கும்? இனி வரும் காலங்களில் நடக்க போகிற காரியமா இருக்கிறது. இப்படி அவனுடைய அழிவை குறித்து கர்த்தர் இந்த வேத பகுதியில் இந்த வசனங்களில் சொல்லுகிறார். உலகத்தை வனாந்திரமாக்கினான் அவன். ஒரு காலத்தில் இவன் இப்படியெல்லாம் செய்தானே, அதன் நகரங்களை அழித்து சிறைப்பட்டவர்களை தங்கள் வீடுகளுக்கு போக விடாமல் செய்தவன் அல்லவா? இப்படியெல்லாம் செய்தானே, இவனா இப்படி அழிந்து கிடக்கிறான், அழுகி போன பிணம் போல இவன் இப்படி கிடக்கிறானே என்று பார்க்கிறவர்கள் சொல்லுவார்களாம். அப்படிப்பட்ட முடிவுதான் அந்த சாத்தானுக்கு வரப்போகிறதாம். அவன் உலகத்தை வனாந்திரமாக்கினானாம். அப்படி என்றால் இனி இது நடக்க போகிற காரியம். உலகம் இப்பொழுது செழிப்பாக தான் இருக்கிறது. மனித இனம், மிருகங்கள் எல்லாம் செழிப்பாய் இருக்கிறது. ஆனால் இது வனாந்திரமாக்கினான் என்றால் ஒன்று மனிதர்கள் இல்லாத அளவுக்கு, இல்லவே இல்லை என்று சொல்லும் அளவுக்கு வனாந்திரமாக்குவான். இது ஏற்கனவே நோவாயாவின் காலத்தில் ஒரு முறை செய்தான். அதாவது பூமி எங்கும் பொல்லாதவன் நிரம்பி ஜனங்களை தீயவர்களாய் மாற்றியது நிமித்தம் கர்த்தர் நியாய தீர்ப்பை கட்டளையிட்டு ஜலப்பிரளயம் வந்து எல்லாரையும் அழித்து போட்டது, 8 பேரை தவிர. அந்த 8 பேர் மட்டும் மனிதர்கள் மீந்திருந்தார்கள். அவர்கள் மூலம் இன்று உலகம் முழுவதும் நாம் பெருகி இருக்கிறோம், மனித இனம் பெருகி இருக்கிறது. ஒரு முறை அவன் வனாந்திரமாக்கி விட்டான், இன்னொரு முறை இது நடக்க போட்டது. இது எப்படி நடக்கும் என்றால், அவன் வழி என்ன என்பதை நோவாயாவின் காலத்தில் நடந்த சம்பவத்தை குறித்து பார்த்தால் புரியும். முதலில் மனிதர்களை பாவம் செய்ய வைக்கிறான். அவனால் நேரடியாக வந்து மனிதனை அடிப்பதோ கொல்வதோ செய்யவோ முடியாது. அவனுக்கு நம்மேல் அதிகாரம் இல்லை. அப்படி இருக்க அவனுக்கு அதிகாரம் வேண்டும், நம்மேல் அதிகாரம் வரும் என்றால் வரும். ஆனால் அதை நாம் கொடுத்தால் உண்டு, நாம அவனை இழுத்து விட்டால் தான் உண்டு. வா என்னிடம் வா, என்னை அடி என்று நாம் கேட்டால் தான் உண்டு. இல்லாவிட்டால் அவனால் நம்மை தொட முடியாது. அதையும் தெரிந்து கொள்வோம். எப்பொழுதும் ஒரு காரியம் தெரிந்து கொள்ளுங்கள். சிறிய காரியம் என்று தோன்றினாலும் மிகப்பெரிய ஆவிக்குரிய பொருள் இதில் உண்டு. யாரையும் பார்த்து, எந்த மனிதனையும் பார்த்து, நமக்கு விரோதமாய் செயல்படுகிற யாரையும் பார்த்து, என்னை நீ செய்து விடுவாயா, அசை பார்க்கலாம், எனக்கு நீ இந்த துன்பத்தை கொடுத்து விடுவாயா, பார்க்கலாம் செய் என்று சொல்லாதிருங்கள். ஒருபோதும் சொல்லாதிருங்கள். என்னை நீ அடித்து விடுவாயா, என் பொருளை நீ எடுத்து விடுவாயா, எனக்கு இந்த தீமை நீ செய்து விடுவாயா, செய் பார்க்கலாம் என்று, செய் பார்க்கலாம் என்று அனுமதி கொடுக்காதீர்கள். உங்கள் வார்த்தையை பயன்படுத்தி அவன் அந்த செயலை செய்ய முடியும். இது ஆவிக்குரிய ரகசியம். நீங்கள் சொன்னதின் நிமித்தம் அவனுக்கு அந்த அனுமதி கிடைத்துவிடும். பொல்லாதவன் மனிதனை நேரடியாக துன்பப்படுத்த முடியாது. கர்த்தர் அனுமதி தந்தால்தான் முடியும். கர்த்தர் நம்மை அடிக்க துன்பப்படுத்த அனுமதிக்க மாட்டார். நாம் ஒருவேளை பாவம் செய்து அவனுடைய வார்த்தைகளை கேட்டு அவனுக்கு கீழ்ப்படிந்திருந்தால்
ஏதாவது தவறு செய்திருந்தால் அது நிமித்தம் கர்த்தர் நம்மை தண்டிக்க அவனை அனுமதிப்பார். ஆனால் அவராக மனதால் போய் அவனை அடி என்று மனிதரை துன்பப்படுத்த சாத்தானை தானாக அனுப்ப மாட்டார். நாம் தவறு செய்யாத பட்சத்தில். நாம் தவறு செய்தால் தண்டிக்கும்படியாக அவன் கையில் ஒப்பு கொடுப்பார். அவன் பேச்சை கேட்டுதானே நீ தவறு செய்தால் அவனிடத்திலே அடி வாங்கு என்று அவனிடம் ஒப்பு கொடுப்பார். அப்படிதான் செய்வார் கர்த்தர். கர்த்தர் நீதி உள்ளவர். ஒருபோதும் அவராக நமக்கு தீமை செய்கிறவர் அல்ல. தீமை நமக்கு வந்தால் அதற்கு காரணம் நாம் தான். அவர் நல்லவர். அதை மனதில் வைத்துக் கொள்வோம். இதுதான் ஆவியின் மண்டலத்தில் நடக்கிற காரியங்கள். ஆவியின் மண்டலத்தை நாம் சரியாக புரிந்து கொண்டால் நாம் வாழ்க்கையில் துன்பங்களை வராமலும் வியாதிகள் வராமலும் நம்மை தடுத்துக் கொள்ள முடியும், பாதுகாத்துக் கொள்ள முடியும். ஒருவேளை அது இருந்தாலும் அதை விட்டு வெளியே வரவும் முடியும். இதை நாம் கவனமாக கற்றுக்கொள்ள வேண்டும். இப்படிப்பட்ட ஆவிக்குரிய காரியங்களை கேட்பதற்கு நம் காதுகளை திறந்து வைத்திருப்பது மிக மிக அவசியம். புரிந்து கொண்டால் நம் வாழ்க்கையே தலைகீழாக மாறி மிக உயர்ந்த வாழ்வே, சிறந்த வாழ்வே, உயர்ந்த வாழ்வு என்றால் பணம் சம்பாதிப்பதல்ல, உயர்ந்த வாழ்வு, துன்பம் இல்லாமலும் அதே சமயத்தில் வெற்றியுள்ள வாழ்க்கையும் வாழ்வதற்கு வழியை தெரிந்து கொண்டு வாழலாம். மனிதன் மேல் அவனுக்கு அதிகாரம் இல்லை. அவன் என்ன செய்வான்? நோவாயாவின் காலத்தில் நடந்தது போல மனிதர்களுக்கு இச்சையை காண்பித்து பாராட்டி பேசி எதையாவது மயக்கி நயவஞ்சக பேச்சு, அதுதான் அவனுடைய ஆயுதம். பேசி பேசி பொல்லாத ஆவி பிடித்த மனிதர்களை பாருங்கள், அழகாக பேசுவார்கள். அவர்கள் பேசினால் அந்த இடத்தை விட்டு நகரவே நமக்கு பிடிக்காது. கேட்டுக்கொண்டே இருக்கலாம் போல இருக்கும். இன்பமாய் பேசுவார்கள். கண்ணே மூக்கே என்று கொஞ்சி கொண்டிருப்பார்கள். அப்படி என்றால் அவர்கள் மிகவும் நம்மை முன்பின் கூட தெரியாது. புதியதாய் பார்த்தால் கூட கண்ணே முத்தே என்று கொஞ்சுவார்கள். நம்மைதான் தெரியாதே, அவர்களுக்கு எப்படி திடீரென்று அன்பு பொங்கும் என்று யோசித்து பார்க்க வேண்டும். அப்படி பேசுகிறவர்கள் நயவஞ்சகர்கள். நம்மிடமிருந்து ஏதோ ஒரு காரியத்தை பெறுவதற்கு அப்படி பேசுவார்கள். கவனித்து பேச்சில் இருக்கும் வஞ்சகத்தை புரிந்து கொள்ள பழக வேண்டும். பொல்லாதவன் அப்படிதான் தந்திரமாய் பேசுவான். கண்ணே முத்தே என்று சிரித்து சிரித்து சந்தோஷமாய். இப்பொழுதும் வியாபார ஸ்தலங்களில் அப்படிதான் நடக்கிறது. சிறிய கடையா இருந்தாலும் பெரிய நிறுவனங்களா இருந்தாலும் மிகவும் கனிவாக பேசுவது, இனிமையாக சிரித்து சிரித்து பேசுவது. ஏதாவது பொருள் வாங்க போக வேண்டும் என்றால் அப்படி செல்லும் பொழுது நம்மை குறித்து இப்படிதான் நம்மிடத்தில் நடந்து கொள்வார்கள். அதை கண்டு மயங்க கூடாது. அது வஞ்சக பேச்சு. சரி, நம்மை தெரியாதவர்கள் நம் மேல் எப்படி அன்பு காட்ட முடியும்? நம்முடைய நற்குணத்தை கண்டார்களா? நம்முடைய செயல்களை கண்டார்களா? எதுவுமே தெரியாமல் அன்பு கூறுகிறார்கள் என்றால் அது சாத்தானால் நடத்தப்படுகிற கிரியைதான். புரிந்து கொண்டு செயல்படுவோம், தெளிவா இருப்போம், ஞானமுள்ளவர்களா இருப்போம். முட்டாள்தனமாய் வாழ்ந்து விட்டால் நாம் தான் நஷ்டப்படுவோம். கவனிப்போம். இப்படி பொல்லாதவன் நய வஞ்சகத்தினால் தீய எண்ணங்களை நமக்கு கொடுத்து அத்தீய எண்ணங்களாக உருவாக்கும்படியாக இனிமையாக பேசி கனிவாக பேசி நம்மை மயக்கி பாவம் செய்ய வைத்து அந்த பாவம் செய்ததை நிமித்தம் கர்த்தர் நமக்கு தண்டனை கொடுப்பார். அதனால் நாம் பாடுபட வேண்டும். அந்த சூழ்நிலை வரும். அதனால் அவனுடைய தந்திரத்தை புரிந்து கொண்டு ஏவல் அம்மாவினிடத்திலும் இதைதான் அவன் செய்தான். அதை புரிந்து கொண்டு செயல்படுவோம். பேச்சுக்கு மயங்க வேண்டாம். மற்றவர்களின் கனிவான பேச்சு கேட்கும் பொழுது இவர்களுக்கும் நமக்கும் என்ன சம்பந்தம்? இவர்களுக்கு நாம் என்ன நன்மை செய்திருக்கிறோம்? ஏன் இப்படி அன்பாக பேசுகிறார்கள்? கனிவான பேச்செல்லாம் அன்பான பேச்சு அல்ல. கனிவாய் பேசுகிறார்கள் என்றால் அதன் உள்நோக்கம் என்ன என்பதை ஆராய்ந்து புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தரை குறித்தும் பொல்லாதவனை குறித்து நாம் தெரிந்து கொண்டு படித்து புரிந்து கொண்டு அதற்கேற்றபடி நாம் யுத்தம் செய்து வெற்றி பெறுவோம். வெற்றி நமதே. ஜெய கிறிஸ்துவின் பிள்ளைகள் வெற்றியோடு வாழ்வோம். இவ்வுலகத்தை வெற்றி பெற கர்த்தருடைய வார்த்தைகளை தியானிப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இதன் தொடர்ச்சியை அடுத்த செய்தியில் பார்க்கலாம். மாரநாதா.